வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casa Grande. Life begins at 50. தமிழகத்தில் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை, ஓய்வூதியம் பெறும் ஊழியர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களுக்கு அரசு செலவிடும் தொகை குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு வேலையில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரமாட்டார்கள். அவர்கள் CPS எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வருவார்கள். சென்ற ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தில் 1,98,331 அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். CPS திட்டத்தின் கீழ் 6,24,140 பேர் பணியாற்றுகின்றனர். CPS ஊழியர்கள் மூலம் பங்களிப்பு நிதியில் வட்டியுடன் சேர்த்து சுமார் 84,507 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளது. CPS திட்டத்தில் இருந்தவர்களில் 45,625 பேர் ஓய்வூதிய பலன்களை கேட்டு விண்ணப்பித்தனர். அவர்களில் 43,912 பேருக்கு சுமார் 4,381 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் 7,235 பேர் ஓய்வு பெற்றனர். அவர்களுக்கு 1,308 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுமார் 6.94 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு 2024-25ஆம் நிதியாண்டில் 7,591 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இறந்த 8,413 ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களுக்கு 287.22 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் ஓய்வூதிய பலன்களுக்காக 46,216 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.